அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது, வீட்டில் எப்பொழுதும் சண்டை நடக்கிறதா, அமைதி நிலவ செய்ய வேண்டியவை என்ன என்பதை பற்றி இந்த காணொளியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். நம்முடைய வீட்டில் சண்டை சச்சரவுகள் ஏற்படுவது சகஜமாகத்தான் இருக்கும். ஆனால் சில நேரங்களில் அவை மிகவும் தீவிரமானதாக மாறக்கூடியதாகும். அந்த நேரங்களில் வாஸ்து சாஸ்திரம் உங்களுக்கு உதவிகரமாக அமையும். வாஸ்து சாஸ்திரத்தின்படி சில பரிகாரங்களை செய்வதன் மூலம் வீட்டில் சந்தோஷமும் அமைதியும் அதிகரிக்கும் என்பது ஐதீகமாகும். வீட்டில் உள்ள சண்டை சச்சரவுகளுக்கும் வாக்குவாதங்களுக்கும் எப்போதும் வீட்டின் உறுப்பினர்கள் காரணமாக இருக்க மாட்டார்கள். சில நேரங்களில் வீட்டில் வளரும் எதிர்மறை ஆற்றல்கள் மற்றும் வாஸ்து குறைபாடுகளும் காரணமாக இருக்கலாம். இருந்தாலும் சின்ன சின்ன சச்சரவுகள், அனுசரிப்புகள் எல்லோரது வீடுகளிலும் இருக்கும். ஆனால் சில நேரங்களில் இவை எல்லாம் எல்லை மீறி சென்று சிக்கலை ஏற்படுத்துகின்றன. அவை வீட்டின் முழு சூழலையும் மாற்றி விடுகின்றன. முழுவதும் அமைதி நிலவாமல் மாபெரும் கஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடும். அலுவலகம் அல்லது வேலை நிமித்தமாக வெளியே சென்றவர்கள் மீண்டும் வீட்டிற்கு காலடி எடுத்து வைக்கப்பட பயப்பட வேண்டிய சூழ்நிலையையும் அவை ஏற்படுத்துகின்றன. உங்கள் வீட்டில் இது போன்ற சூழ்நிலைகள் ஏற்பட்டால், சிறு சிறு விஷயங்களுக்கு அடிக்கடி சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டால், இது வாஸ்து சாஸ்திர பரிகாரம் மேற்கொள்ளலாம் என்பது ஐதீகமாகும். இந்த பரிகாரங்களை செய்வதன் மூலம் வீட்டில் உள்ள எதிர்மறை ஆற்றல்களின் தாக்கத்தை குறைத்து அமைதி மற்றும் மகிழ்ச்சியான சூழ்நிலையை அதிகரிக்கும். அந்த வகையில் வீட்டில் இருக்கும் நெகட்டிவ் எனர்ஜியை அதிகரிக்க செய்யும் சில விஷயங்களை பார்த்து செயல்பட்டால் அனைத்தும் நமக்கு நன்மகரமாக முடியும். வாஸ்து சாஸ்திரத்தின்படி வடகிழக்கு திசை வடகிழக்கு கோணம் என்று அழைக்கப்படுகின்றன. வடகிழக்கு மூலையில் உள்ள அசுத்தத்தால் வீட்டில் எரிச்சல் மற்றும் சண்டைகள் ஏற்படும். வடகிழக்கு மூலையை எப்போதும் சுத்தமாகவும் பிரகாசமாகவும் வைத்திருக்க வேண்டும். வீட்டின் வடகிழக்கு மூலையும் சுத்தமாக இருந்தால் நேர்மறை ஆற்றல் ஓட்டம் மற்றும் வீட்டின் அமைதியும் மகிழ்ச்சியும் நிலவும். வடகிழக்கு மூலை அடிக்கடி சுத்தம் செய்து கொண்டே இருக்க வேண்டும். முக்கியமாக தினமும் சூரிய பகவானுக்கு நீர் ஆகியம் வழங்குவது ஜாதகத்தில் சூரிய கிரகத்தை பலப்படுத்துகிறது. சூரிய கிரகம் மரியாதை மற்றும் கௌரவத்துடன் தொடர்புடையது. மத அடிப்படையில் சூரியன் புத அம்சம் உங்கள் வாழ்க்கையில் வெற்றி அடைய உதவுகிறது. இந்த அமைதியையும் வலிமையும் தருகிறது. இது வீட்டில் உள்ள எரிச்சல் மற்றும் பிரச்சனைகளை நீக்க உதவுகிறது. வாஸ்து சாஸ்திரத்தின்படி தினமும் காலை மற்றும் மாலை நேரங்களில் வீட்டில் தீபம் ஏற்றுவது புண்ணியத்தை பெற உதவும். இது இது வீட்டில் நேர்மறை ஆற்றல் ஓட்டத்தை அதிகரிக்கிறது. அமைதியையும் செல்வத்தையும் மகிழ்ச்சியையும் பெருகும். வீட்டில் முறையாக பூஜை செய்தால் வீட்டில் கண்டிப்பாக மகிழ்ச்சி பொங்கும். உங்கள் வீட்டில் உள்ள எதிர்மறை சக்தி உங்கள் வாழ்க்கையில் மோசமான விளைவை ஏற்படுத்துகிறது. எனவே வீட்டை துடைக்க பயன்படுத்தும் தண்ணீரில் உப்பு கலந்த வீட்டை துடைப்பதன் மூலம் வீட்டில் உள்ள எதிர்மறை ஆற்றல்கள் நீங்கும். வீட்டில் சூழ்நிலை சாதகமாக இருக்கும் தீய சக்திகள் நீங்கும். வீட்டில் தூபம், சாம்பிராணி புகை, சூரிய கதிர்கள் வீட்டுக்குள் நுழைய பச்சை செடிகள் வளர்க்க வேண்டும். குறிப்பாக வீட்டில் உள்ள ஜன்னல் கதவுகளை எப்பொழுதும் மூடி வைக்காமல் காற்று செல்லும் வகையில் சில மணி நேரம் கூட திறந்து வைக்க வேண்டும். இதனால் ஆக்சிஜன் சப்ளை அதிகரித்து வீட்டில் உள்ளவர்கள் ஆரோக்கியமாக இருப்பார்கள் என்பது ஐதீகமாகும். முக்கியமாக வீட்டில் உள்ள சண்டை சச்சரவுகள் நீங்க பரம்பொருள் ஆஞ்சநேய பெருமானை வழிபட்டால் இன்னும் கூடுதல் பலன் உங்களுக்கு கிடைக்குமாகும். முக்கியமாக வீட்டில் இருப்பதே 2 பேர் இருந்தாலும் எப்பொழுதும் சண்டை போட்டுக்கொண்டே இருப்பார்கள். ஏன் வீட்டிற்கு வர வேண்டும், வெளியில் இருந்தால் நன்றாக இருக்குமே என்ற எண்ணம் கூட தோன்றுகிறது. இதுவே அன்றைய காலத்தில் கூட்டு குடும்பமாக இருந்தாலும் சண்டை சச்சரவுகள் இல்லாமல் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து ஒற்றுமையுடன் வாழ்ந்து வந்தார்கள். அப்படிப்பட்ட இல்லங்கள் எப்பொழுதும் நேரமாகவும் வீட்டிற்கு செல்லலாம், மகிழ்ச்சியாக இருக்கலாம் என்ற எண்ணம் மேலோங்கும். அதுவே உண்மையான மகிழ்ச்சியாகவும் கருதப்படுகிறது. அப்படி நம்முடைய வீட்டில் மகிழ்ச்சியும் நிம்மதியும் கிடைக்க சண்டை சச்சரவுகள் நீங்கவும் பரம்பொருள் ஆஞ்சநேய பெருமானை வழிபடுவது ஒரு சிறப்பம்சம். ஒரு வீட்டில் அதிகப்படியாக சண்டைகள் நடந்துகிறது என்றால் அந்த வீட்டில் எதிர்மறை ஆற்றல்கள் அதிகமாக இருக்கிறது என்ற அர்த்தம். மேலும் இந்த சண்டையை தொடர்ந்து கொண்டே செல்லும் பொழுது கண்டிப்பாக முறையில் அந்த வீட்டில் எந்தவித தெய்வத்தின் அருளும் இருக்காது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல்களை நீக்கி சண்டை சச்சரவுகள் இல்லாத நிம்மதியான வாழ்க்கை அருள்வதற்கு பரம்பொருள் ஆஞ்சநேய பெருமான் நமக்கு அருள் புரிவார். இந்த வழிபாட்டினை குறிப்பாக வியாழக்கிழமை அல்லது சனிக்கிழமையில் தொடங்கலாம்.
இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இல்லாதவாறு பார்த்து கொள்ள வேண்டும். இந்த வழிபாட்டிற்கு நமக்கு ராம பஜனை செய்யும் ஆஞ்சநேயன் படம் வாங்கி அந்த படத்தை வாங்கி வீட்டு பூஜையில் வைத்து கொள்ள வேண்டும். அந்த படம் கிடைக்காத பட்சத்தில் சாதாரணமாக ஆஞ்சநேயர் படமாக இருந்தாலும் பரவாயில்லை, அதை கூட வாங்கி வந்து வைத்து கொள்ளலாம். முடிந்த அளவு ராம பஜனை செய்யும் ஆஞ்சநேயர் படத்தை உபயோகிப்பது மாபெரும் சிறப்பம்சம். அடுத்ததாக இந்த வழிபாட்டிற்கு நமக்கு முக்கியமாக தேவைப்படுவது துளசி இலை. 21 எண்ணிக்கையில் துளசி இலையை பறித்து அதன் ஒரு நூலில் மாலையாக கட்ட வேண்டும். கட்டி இந்த மாலையை கையால் வைத்து கொண்டு ஸ்ரீராம ஜெயராம ஜெய் ராம எனும் ராம மந்திரத்தை 21 முறை உச்சரிக்க வேண்டும். பிறகு நம் கையால் வைத்திருக்கும் மாலையை எடுத்து ஆஞ்சநேயரின் படத்திற்கு போட்டுவிட வேண்டும். இப்படி தொடர்ந்து 21 நாட்கள் நாம் முழு மனதோடு ஆஞ்சநேயரை துளசியை வைத்து வழிபாடு செய்ய ஆஞ்சநேயரின் அருளால் வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல்கள் அனைத்தும் நீங்கி வீட்டில் இருக்கக்கூடிய சண்டை சச்சரவுகள் அனைத்தும் நீங்கி ஒற்றுமையான மகிழ்ச்சிகரமான வாழ்க்கை வாழ முடியும் என்பது ஐதீகமாகும். மிகவும் புனித தன்மை கொண்ட துளசியை வைத்து முழு நம்பிக்கையுடன் ஆஞ்சநேயரை இந்த முறையில் நாம் வழிபட கண்டிப்பாக நம்முடைய வீட்டில் மகிழ்ச்சி நிலைத்திருக்கும் என்பது நம்பிக்கையாகும். வீட்டில் இருக்கும் அனைவரும் பரம்பொருள் ஆஞ்சநேயரை வழிபட வேண்டும். வீட்டில் எப்பொழுதும் சண்டை சச்சரவுகள் இருந்தால் அது எதிர்மறை ஆற்றல்கள் விளைவாக இருக்கும். வாஸ்து குறைபாடுகள், வீட்டில் உள்ள நேர்மறை ஆற்றலின் குறைபாடு போன்றவையும் இதற்கு காரணங்களாக இருக்கலாம். இதை குறைக்க சில ஆன்மீக மற்றும் வாஸ்து ரீதியான தீர்வுகளை பின்பற்ற வேண்டும். முக்கியமாக எதிர்மறை ஆற்றல்களை குறைக்க வீட்டில் எதிர்மறை ஆற்றல்கள் அதிகமாக இருந்தால் அதனை சமாளிக்க ஆன்மீக ரீதியான வழிகளை எல்லாம் கையாளலாம். வாசலில் உப்பு கலைந்த நீரை கொண்டு தெளிப்பது, வீட்டு முழுவதும் கருப்பு நிற பொருட்களை தவிர்ப்பது போன்ற வழிகளை கையாள வேண்டும். வீட்டில் அமைதியும் அன்பும் நிலவ சண்டை சச்சரவுகள் தவிர்ப்பது அவசியமாகும். இதனை செய்ய ஒவ்வொருவரும் தங்களின் பொறுப்புகளை சரியாக புரிந்து கொண்டு நடந்து கொள்ள வேண்டும். முக்கியமாக சில நேரங்கள் வாஸ்து குறைபாடுகள் காரணமாக சண்டை சச்சரவுகள் ஏற்படலாம். எனவே வாஸ்து ரீதியான சில மாற்றங்களை செய்வதன் மூலம் வீட்டில் அமைதியும் மகிழ்ச்சியும் கொண்டு வர முடியும். வீட்டில் அமைதி நிலவ தினமும் விளக்கேற்றி இறைவனை வழிபடுவது, தினமும் காலை மாலை நேரங்களில் இறைவனை வழிபாடு செய்வது போன்ற பழக்க வழக்கங்களை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். முக்கியமாக இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.